பிரபல சீரியலிருந்து சீரியல் நடிகை ஒருத்தவங்க விலகிட்டதாகவும் அவங்களுக்கு பதிலாக ஒரு நடிகை கம்மிட்டாக இருக்கதாகவும் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அது எந்த சீரியலிருந்து எந்த நடிகை விலகியிருக்காங்க, அவங்களுக்கு பதிலாக எந்த நடிகை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற முழு தகவலையும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக சின்னத்திரையில் டெலிகாஸ்ட் ஆகும் சீரியலில் டிஆர்பியில் நம்பர் 1 இருப்பது இந்த சேனல் தான். இந்த சேனலில் டெலிகாஸ்ட் ஆகிற சீரியலிருந்து தான் இப்போ நடிகை வெளியிருக்காங்க. அதாவது பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் ஆகிற மலர் சீரியலிருந்து தான் நடிகை ஒருத்தவங்க விலகியிருக்காங்க. மலர் சீரியலில் மலர் கதாபாத்திரத்தில் நடிக்கிற நடிகை தான் நடிகை பிரீத்தி சர்மா. இவங்க திருமணம் அப்படிங்கிற சீரியல் மூலமாக சின்னத்திரைக்கு நடிகையாக அறிமுகமானாங்க. அதன் பிறகு பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் ஆன சித்தி சீரியல் சீசன் 2ல் வெண்பா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடித்தாங்க. அந்த சீரியல் முடிஞ்சதுக்கப்புறம் தற்சமைக்கும் மலர் சீரியலில் மலர் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் தற்சமய சீரியலிருந்து விலகியிருக்கதாக தகவல் வெளியாகியுள்ளது. மலர் சீரியல் 400 எபிசோடில் கடந்து டெலிகாஸ்ட் வர இருந்த சூழ்நிலையில் சீரியலிருந்து சீரியல் நடிகை விலகியிருக்காங்க. அதாவது பிரீத்தி சர்மா சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஆசை இருக்கிறதுனால பட வாய்ப்புகள் தேடிக்கிட்டு இருக்கிறனாலையும் தற்சமய சீரியலிருந்து விலகிட்டாங்க. ஆனால் இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. தற்சமயம் பிரீத்தி சர்மா மலர் சீரியலிருந்து விலகினால அவங்களுக்கு பதிலாக அஸ்வதி அப்படிங்கிற நடிகை கம்மிட்டாக இருக்காங்க. அதாவது தற்சமயம் பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் செய்ய முடிஞ்ச மோதலும் காதலும் சீரியல் நடித்த நடிகை தான் அஸ்வதி. இவங்க தான் தற்சமயம் மலர் சீரியலில் மலர் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்கு கம்மிட்டாக இருக்காங்க. இன்னும் ஒரு சில தினங்களில் மலர் சீரியலில் நடிகை அஸ்வதி அவங்க நடித்த காட்சிகள் டெலிகாஸ்ட் ஆகும். நீங்கள் மலர் சீரியலை விரும்பி பார்ப்பீங்களா? மலர் சீரியலுக்கு மலர் அப்படிங்கிற கதாபாத்திரத்துக்கு நடிகை அஸ்வதி பொருத்தமாக இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் ரெடபிள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.